நிறைய பேருக்கு இந்த கூன் உளுந்த மாதிரி கழுத்து முன்னாடியே வளைஞ்சிருக்கும். சிலருக்கு சவ்வுகள் கொஞ்சம் பிதுக்கத்தோட இருந்துட்டு இருக்கும். இவங்களுக்குலாம் சிம்பிளா நம்ம கைகள் இருக்கு இல்லையா, இந்த 2 காதுலையுமே வச்சு கொஞ்சம் நிமிர்ந்து கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கழுத்து பகுதி இந்த கூன் உளுந்த பிரச்சனைலாம் நிமிர்ந்த நிலையில் ஓரளவுக்கு ஷோல்டர் நல்லா ப்ராடாக எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு பக்காவான ஒரு போஸ்டர் கிடைக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் சப்போர்ட்டாக இருக்கும். இது போல் கைகளை வந்து மேல் நோக்கி வளைக்கிறது, கைகளை வந்து முதுகை பின்னாடி வளைக்கிற மாதிரியான பயிற்சிகள் தொடர்ந்து கழுத்தையும் முதுகையும் பின்னாடி வளைக்க நம்மளுடைய ஸ்பைனை வந்து அது ப்ராப்பரான ஒரு போஸ்டரில் நம்ம நிப்பாட்டும் பொழுது அந்த செர்விக்கல், இந்த ஸ்பாண்டிலோசிஸ், இந்த ஸ்பாண்ட்லைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் கூட வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனோடு சேர்ந்து வலி மாத்திரைகள், வலி ஊசிகள்ன்றதை விட இயற்கையான ஆயுர்வேத மருந்துகளை, எலும்பு நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆயுர்வேத சிகிச்சைகளை எடுத்துக்கும் பொழுது எக்ஸலண்டான தேய்மானங்களில் இருந்து, வாத பிரச்சனைகளில் இருந்து, கழுத்து தேய்வு, சவ்வு பிதுக்கம், குத்தல், குடைச்சல் போன்ற வலிகளில் இருந்து அற்புதமான ஒரு நிவாரணத்தை அளிக்க முடியும். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்த லிங்கம், ஜெய்கபிசா ஆயுர்வேதா. நன்றி.